எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஒரு செல்ஃபி எடுங்க, ஃப்ரீயா இருக்காம ஒரு செல்ஃபி எடுங்க. புதிய மாற்றம், புதிய மலர்ச்சி. வணக்கம் மக்களே. அதாவது இப்போ நியூஸை திறந்தாலே இவங்க இந்த கட்சியில் இணைஞ்சிட்டாங்க, இன்னைக்கு யார் வரப்போறா, நாளைக்கு யார் வரப்போறா, அதாவது வேற எங்கேயும்லாம் இல்லை, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிவிக்கு அவங்களோட கட்சிக்கு மற்ற கட்சியில இருந்து ஜெயிச்ச எம்எல்ஏ அவங்களோட பதவியை விட்டுட்டு இந்த கட்சிக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அது எந்த ஒரு ஆளுமே ஒரு பெரிய பதவியை விட்டுட்டு எந்த ஒரு ஆதாயமுமே இல்லாமல் இந்த கட்சிக்கு வரமாட்டாங்கன்றது ஒரு சாதாரண ஆளுக்கு கூட தெரியும். டிவிக்கே கட்சியை சார்ந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ தூரம் எல்லாருமே வாக்களித்த அந்த ஆளுங்கட்சி தளபதி விஜய், சிஎம் சார் விஜய் அவங்களோட தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கட்சி அவங்கள ஆதரித்து இப்போ ஓவராலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க ஊழலை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆல்ரெடி நாங்கள் ஊழல் பண்ணவங்களையும் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்கிற லிஸ்ட்டில் இவங்களும் வருவாங்களான்றது தான் நம்மளோட கேள்வி. ஒரு மீட்டிங்கில் கூட இணையிற எல்லாரும் வெளிக்கட்சியிலேருந்து இணையிற ஒரு மீட்டிங்கில் கூட குஷி ஆனந்த் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் வர்றவங்க தயவு செஞ்சு எந்த ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த கட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்றதுக்காக உங்கள் மேலே இருக்க குற்றங்களோ ஒரு ஊழல் புகார்களோ எந்த விதத்துலையும் நீக்கப்படாது, அதுக்கான நடவடிக்கை அது சட்டப்பூர்வமாக என்ன விஷயமோ அது எங்களால் உதவ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எப்படி கொண்டுக்கிட்டு உண்மையிலே வர்றாங்க அப்படின்றது தெரியலை. ஏன் அப்படின்னா விஜயபாஸ்கர் நிறைய பேருக்கு தெரியும், புதுக்கோட்டை இந்த சரௌண்டிங்கில் அவர் பெரிய ஆள், அதாவது ஏடிஎம்கேல இருந்து அவ்வளோ தூரம் பெரிய பாப்புலாரிட்டி உள்ள ஒரு ஆள்னு வைங்களே. அவர் சொல்கிறாரு, நேற்று இணைஞ்சப்போ கூட சொல்கிறாரு, இது சும்மா சாம்பிள் தான், ட்ரெய்லர் தான், மெயின் இது இது இன்னும் இருக்குது, நிறைய பேர் இன்னும் வர காத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்றப்போ இது எந்த வகையில் மாற்றம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு விஜய் அவர்கள் ஊழல் பண்ணவங்களை எல்லாரையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு அடுத்தடுத்து நாங்கள் அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற இந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ண இவரும் ஊழல் பண்ணியிருக்காரு, நிறைய அவருக்கு மேலே கேஸ் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு நபர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இவர் நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்ற ரீசனை தவிர்த்துட்டு உண்மையிலே இவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா? ஊழல் இருந்துச்சு அப்படின்ற இருந்துச்சுன்னால இருக்குது, அது உண்மையிலே ஒரு ஆக்ஷன் எடுத்து உண்மையிலே சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எந்த கட்சியில் ஜாயின் பண்ணாலும் நாங்கள் அதை விட மாட்டோம்னு பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். மாற்றத்துக்கு அப்போ தான் உண்மையான ஒரு அர்த்தம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.